அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. ஆண்டர்சன்ஸ் ஜென்சன்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் சார் ராஜசேகர் சார், நான் உங்களை மியூட் போடுறேன். உங்களோட நாய்ஸ் கேட்குது, அதனால தான் நான் மியூட் போடுறேன். நான் எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுறேனோ அப்போ நீங்கள் அன்மியூட் பண்ணிங்க சார். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நம் நற்புலரையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு நபர். அவ்வப்போது மாதத்தின் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் பயிற்சியையும், அவ்வப்போது மாதத்தில் தன்னால் இயன்றவரை தனது பங்கேற்பையும் வழங்கி வரும் நபர். ஒரு ஓய்வு பெற்ற காலத்திலும் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல இணைய வலைத்தளங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் நபர். நற்புலரி மட்டுமல்லாமல் பல இணைய வலைத்தளங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் நபர். இவர் ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர். திரைப்படத்துறையில் மிகுந்த அனுபவங்கள் கொண்ட நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை மில்டன் ராஜசேகர் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவது நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். நன்றி சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். இந்த அதிகாலை நேரத்தில், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனைவரையும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பை தொடர்ந்து கிடைக்க எனக்கு முதலில் வாய்ப்பு கொடுத்தவர், இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்திய அருணகிரி சாருக்கு என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்து, தொடர்ந்து நடத்துகின்ற இந்த தலைப்பை கொடுத்த நம்முடைய ரமேஷ் ஐயாவுக்கும், அதே போல தொடர்ந்து இருக்கின்ற அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆங்கில ஆசான் ஆனந்தனாகட்டும், தாமோதரன் ஆகட்டும், தோழர் நீண்ட நாள் தோழர் பகத் ஆகட்டும், மற்றும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு முன்பு என்னுடைய தாயாருடைய ரிலேஷன்ஸ் நீடாமங்கலத்துல இருந்தாங்க. அப்போ போயிருந்த ஒரு வாட்டி நம்ம நண்பர்களுடைய வாகனத்துல போயிருக்கும்போது ஒரு கார் நின்றது. எல்லாரும் பவ்யமானு அவரு அந்த கார் கிட்ட போயிட்டு ரொம்ப மதிப்பா அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது இந்த இடம் அந்த லொகேஷன் ஒரு கையேந்தி பவன். என்ன இந்த ஊர்ல கையேந்தி பவன் இருக்கு, இது கார் எல்லாம் நிக்குது கியூல, மக்கள் நிப்பாங்க, வாங்குவாங்க. ஓகே, இங்க கார் நிக்குது, என்ன விஷயம்? அது குறிப்பிட்ட ஒரு கார் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டா எல்லாரும் போறாங்களே அப்படின்னு நினைச்சு கேட்டேன் நண்பர்கிட்ட. அதுக்கு அவர் சொன்னாரு, அது யாரு கார் தெரியுமா? அது இவரு காங்கிரஸ் தலைவர் கருப்பையா மூப்பனருடைய தலைவர் பெரியவருடைய கார் அது. சோ பெரியவர் இங்கேதான் விசேஷமா சாப்பிடுவாரு. ஆப்பம், அப்புறம் வடகரி, இது போற விஷயங்கள்லாம் அங்க கிடைக்கும். அது அந்த சுவை அவரு சொல்லியிருக்காரா? ஆனா இந்த கடையில, நீடாமங்கலத்துல இருக்கக்கூடிய இந்த விஷய கடையில் தான் இது ரொம்ப சிறப்பா இருக்குன்ற, அதாவது இந்த தரம் நிரந்தரம் என்ற அடிப்படையில யோசிக்கும் போது சற்று ஆச்சரியமா இருந்தது. இந்த எந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு கடையை அவருடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, அந்த ஏரியா பூரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ ரெகுலரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அது ஒரு புகழ்பெற்ற கடையா போயிட்டு, அது போலதான். ஆனா சில புகழ்பெற்ற ரொம்ப ஆர்டினரி நினைச்சா அது எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ரொம்ப உச்சம் நினைச்சு அது ரொம்ப ஆர்டினரியா, ரொம்ப மோசமாவும் போயிருக்கு. சிங்கப்பூர்ல ஒரு உச்சபட்ச நடிகர், நிறைய தமிழ்நாட்டின் இந்தியாவிலும் அதிகமா சம்பளம் இப்படி ஒரு நடிகர் போய் சாப்பிடுறாரு. அவர் ரெகுலரா போகக்கூடியவர் தான், என்னன்னு தெரியல. அன்னைக்கு பார்த்து அவரு
சாப்பிட்ட உணவு மறுநாள் அதுக்கப்புறம் ஒரு 3 months இயர்ஸ் டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருக்கு. அது எதனாலன்னு தெரியாது. இருந்தாலும் சாதாரணமான கடைகள் இருக்கிற அந்த குவாலிட்டி சில சமயங்கள்ல பெரிய இதுல இல்லாம போறதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம நேத்து கூட வீரசேகர ஐயா பேசும்போது சொன்னாரு, சரவண பவன் அண்ணாச்சி வந்து ரொம்ப ஆர்டினரி பர்சன். பட் அவர் ஹோட்டல் நடத்துறதை வச்சு வெளிநாட்டுல இருந்து அந்த சரவண பவனை பத்தி பிஹெச்டி வாங்கி இருக்காங்க, பிஹெச்டி எழுதுறாங்க இப்பவும் கூட. அது மட்டும் இல்லாம எனக்கு நான் கேள்விப்பட்டேன், ஆக்ஸ்போர்ட்ல இருந்து யூனிவர்சிட்டில இருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க ரிசர்ச் பண்றதுக்கு. இதுக்கு நான் இந்தியாவில இருக்கிற டப்பாவாலஸ் பத்தி. சோ அதாவது எங்கெங்க தரம் இருக்கிறதோ அது கொண்டாடப்படுகிறது. தரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது நிரந்தரமாக நமக்குள் விதைக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த தலைப்பு மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக இந்த தலைப்பு மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது எப்போதும் போல அடியேன் ஒரு சார் ஆனந்தன் வந்து ஆங்கில ஆசான் போல நான் வந்து ஒரு ஹிஸ்டரி சரித்திர மாணவன். சோ தரத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்க வேண்டுமே என்று யோசித்தேன். கண்ணதாசனோடு நேரடியாக பழகிற வாய்ப்பு அப்போது கிடைத்தது. நான் புதிய இளைஞர் பத்திரிகை நடத்தினேன். அதுக்காக எல்லோரிடம் போய் கேட்பேன், பிரபஞ்சரிடம், கண்ணதாசனிடம், ஜெயமோகன் மற்றும் பலரும் நண்பர்களாக, அதாவது அவர்கள் கட்டுரைகள் கொடுப்பார்கள். நானும் சில பச்சை மாணவர்களும் சேர்ந்து நடத்திய பத்திரிகை என்பதால் அவர்களும் நம்ம கையெழுத்து பத்திரிகையா இருந்து அப்புறம் பிரிண்டிங் பத்திரிகை வந்தது. அது ஒரு சில வருடங்கள் வந்தது, கல்லூரியில் இருந்து படித்த வரை. அப்போது அவர் அடிக்கடி அப்போது மனதில் ஓடிக்கொண்டிருந்த பாடல் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறை இருந்தோம் என்ற பாடல். இந்த அளவுக்கு தங்கத்தை பற்றி தரத்தோடு இணைத்து எழுதியிருப்பார் என்றால் அது வந்து எங்கள் தங்கமாக அவருடைய பாடல்கள் இன்னும் விளங்கி கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ கொட்டேஷன்ஸ், குட் ரீட்ஸ் போன்றவற்றெல்லாம் படிக்கலாம் தங்கத்தை, இது நம்முடைய குவாலிட்டி தரத்தை பற்றி. ஆனா டாம் பீட்டர்ஸ் என்பவருடைய கொட்டேஷன் அவருடைய மிகவும் கவர்ந்தது. டிஃபைனிங் குவாலிட்டி சிம்பிள், it meets or exceeds customer expectations. அதாவது வாடிக்கையாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாடிக்கையாளர்களை அவருடைய எதிர்பார்ப்புகளை சந்திப்பதும், சொல்ல போனால் இன்னும் அதிகமாக இருக்க வைக்கும் தான் அது சிறப்பான ஒரு நிலையாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார். ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், இவர்கள் 4 பேர் மிக முக்கியமான அங்கமாக இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த அடிக்கடி அவர்களுக்குள் கம்பெனிக்குள் நான் அந்த லூகாஸ் ஃபேஸ் 30 ஆண்டுகள் ஒர்க் பண்ணிதான், பல டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிதான். இந்த குவாலிட்டி சர்க்கிளில் அடியேன் சில சமயங்களில் எஸ்ஏ என்று இருக்கும் லூகாஸ் ஃபேஸில் அதில் வந்து நான் அதற்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தேன். அதாவது அடிக்கடி இங்க என்ன கூறுவார்கள் என்றால், டிசைட் குவாலிட்டி இருக்க வேண்டும், ரெக்யர்ட் குவான்டிட்டிக்கு புரிய டிசைட் குவாலிட்டி இருக்க வேண்டும், அதை வேகமாக கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். இதை ஒட்டி எஸ்ஏ என்று அந்த அமைப்பில் சில ஆண்டுகள் பணிபுரிகிற வாய்ப்பு கிடைத்தது. தரத்தை பற்றி எல்லாம் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அது தரத்திற்கு பிறகு, தரத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த தரத்தை கொண்டு வருகிற எல்லோரும் ஒரே சமயத்தில் படித்தாலும், ஆசிரியர் கற்றுக் கொடுத்தாலும் ஒரு மாணவன் தான் வேலை எடுக்க முடியுது. எத்தனையோ பேர் செஸ் விளையாடினாலும் ஒரு குகேஷ் தான் வெற்றி பெற வாய்ப்பு, மிகப்பெரிய உலக அளவில் சாம்பியன் என்ற அளவில் வர முடிந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று யோசித்தேன். இன்னொன்று, அது உலகத்தில் அதிகமான நோபல் பிரைஸ், அதிகமான மற்ற எந்த பிரைஸ் எடுத்துக்கொண்டாலும், பல கண்டுபிடிப்புகள் எடுத்துக்கொண்டாலும் கண்டது இஸ்ரேல், யூதர்கள் தான். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறார்கள் என்பதுதான். அதாவது அந்த சிறிய வயதிலிருந்து, சொல்ல போனால் கருவிலேயே குழந்தை பெறுவதற்கு முன்பே அவர்களுக்கு அந்த பாடல்களை, அல்ஜீப்ரா, என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் அவர்கள்
போட்டு சிடியோ கேசட்லயோ ஏதோ ஒரு விதத்தில் தாயார் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவருக்கு புரியாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் குழந்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. இது புறநாற்றில் நம்முடைய தமிழ்நாட்டிலும் இருந்ததை நாம் படிக்கிறோம். கருவிலேயே இருக்கும்போது அந்த குழந்தையை பார்த்து நீ வீரனாக இருப்பாய் என்றெல்லாம் கூறியதாக பாடல்கள் வரும். அதைத்தான் அவர்கள் நாம் செய்கிறோமோ இல்லையோ தெரியவில்லை. நம்முடைய அந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறதாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஹேபிட், ஒரு இதுவாக இருக்கிறது. அதாவது இந்த கல்வி மற்ற எல்லோரும் கல்வி படிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் வள்ளலார் கூறுகிறார் எப்படிப்பட்ட கல்வி இருக்க வேண்டும் என்று. அவருடைய அகவலில் 1567 சாதா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி அப்படின்னு கூறுகிறார். தரங்காவும் உணர்த்தி, அந்த உணர்வு, அந்த சாதா கல்வியின் உணர்வுடையவருக்கே உலகம் தோன்றும் திருமூலர். அந்த எப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த கல்வியை பற்று மட்டுமல்லாமல் அந்த எப்படி மனிதராக இருக்க வேண்டும் என்று திருமூலர் 4 வகையாக மக்களை கேட்டகரைஸ் பண்ணுகிறார், பிரிக்கிறார். ஒன்று, நம்பர் 1 தீவிரம், நம்பர் 2 அதிதீவிரம், 2வது தீவிர தரம், அதாவது 2வது அதிதீவிரம், 3 மந்தம், 4 மந்த தரம். நாம் இதில் எந்த நிலையில் இருக்கிறோமோ என்று நமக்கு தெரியும். அந்த நிலைக்கு ஏற்பத்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். இந்த ஒரு சிலர் உச்சத்துக்கு போவதும் ஒரு சிலர் மிக சிறப்பாக செயல்படுவதும் காரணம் இந்த தரம் தான். தரத்துடைய இந்த பிரிவினை அவர்கள் புரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு ஃபயர் இந்த பில்லியன் சொல்கிறோம் இல்லையா, அடுகுண்டெல்லாம் வீசப்பட்டாலும் அந்த நாடு ஓஹோ என்று மீண்டும் கிளம்பியதற்கு காரணம் தேர் அந்த அந்த தீவிரத்தன்மை, அதிதீவிரத்தன்மை அவர்களுக்குள் இருந்ததுதான். யார் தங்களை அழிக்க நினைத்தார்களோ அவர்களுடைய கைக்குள்ள வேண்டிய அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் அவர்களை பயன்படுத்திக் கொண்டு மேலே வந்து விட்டார்கள் என்பது பற்றி இன்றைக்கும் ஒரு சரித்திரம் நான் ஆச்சரியப்படுவது என்னவென்றால், இது சில நாடுகள் சில மட்டும் ஒரு குவாலிட்டி இருக்கிறதே, இந்த குவாலிட்டி ஏன் மற்றவர்களுக்கு இல்லை என்று ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக இந்த கண்டெக்ஸ்டில் சொல்ல விரும்புவது, வானத்தில் பறந்து கொண்டே இருக்கிற ஒரு நபர், நம்ம ஆரகிரி சார் ஒருத்தர் போயிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உலகத்தை சுற்றி வர்றார். அப்போ ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்ப பசுமையா இருக்கு ஒரு நாடு, பக்கத்து நாடு பார்த்தா ரொம்ப பொட்டல் காடு மாதிரி இருக்கு, ரொம்ப ஒண்ணுமே இருக்காம தெரியல, ரொம்ப ஒரே சோகமா இருக்காம இருக்கு, வராந்திரமா இருக்கு, வராந்திரம் வரிசையிலும் கடுவடி அப்படி இருக்கு. சோ வை திஸ், பக்கத்து நாடு எப்படி இது அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் கேட்கிறார். அப்புறம் அவருக்கு சொல்றாரு, இது வளமா இருக்கிற நாடு சவுத் கொரியா, இது ரொம்ப வனாந்திரமா இருக்கிறது நார்த் கொரியா. இங்க எப்ப பார்த்தாலும் பாம்பு அது இது எல்லாம் மக்கள் அடிப்படையான காரணம் மக்கள். அதாவது ஒன்று மக்கள், இன்னொன்று எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக சூழல், ஒரு மனநிலை, ஒரு மேடை என்று சொல்லலாம். இதற்கும் அடிப்படை ஒன்று இருக்கிறது. அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவர்களுடைய நாட்டில் அவர்களுடைய மக்களுடைய அவநம்பிக்கை, அமைதியின்மை, அவசரம், இந்த அடிப்படையில் நாம் சென்றால் நாம் வெற்றி பெற நாம் நார்த் கொரியாவுக்குள்ள தான் இருப்போம். வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையா இருந்தாலும் உரைகள், எதிர்ப்புகள், தடைகள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசதோறும் வேதனை இருக்கும், வந்து துன்பம் என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. இதற்கு என்னதான் செய்வது, எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று வள்ளுவரிடம் சென்றால், இந்த மேனேஜ்மெண்ட் தத்துவங்கள் எத்தனையோ பேர் எழுதினாலும் 5 கருத்துக்கள் தன்னுடைய ஒரே அழகாக பாயிண்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு வள்ளுவர். குறள் எண் 675, பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச்சேர். மீண்டும் நம்முடைய நண்பர் அருணகிரி சார் வெளியுறுத்தி சொல்வார். டெஸ்லா நம்பர் எல்லாம் பற்றி எல்லாம் எங்களுக்கு விளக்கி பாடம் நடத்தியிருக்கிறார், வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது எண்ணிக்கை பயன்படுத்துகிறது. நம்பர் 1 பொருள், நம்பர் 2 கருவி, நம்பர் 3 காலம், நம்பர் 4 வினை என்றால் தொழில் இந்த இடத்தில், நம்பர் 5 இடம், பிளேஸ். சோ இவை 5ம் இருள் தீர, அதாவது ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் செயலாக இருக்க முடியும். அதைத்தான் செயல் என்று அந்த வலியுறுத்துகிறார். அந்த செயல் எப்படி குவாலிட்டியாக தரமாக இருப்பது என்றதுக்கு 504வது குறள் சொல்லுகிறது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்கொள். நம்பர் 1 குணம், நம்பர் 2 குற்றம். இதில் எது அதிகமாக இருக்கிறது என்று பார்த்து எது உனக்கு நீ அந்த குற்றத்தை அகற்றி நாம் செயல்பட நாம் முடிய வேண்டும் என்று. ஒரு மனிதன் இந்த
ஒரு சினிமா ஒரு திரைப்படத்தில் சீக்ரெட் என்ற மூவியில் அவர்கள் ரோண்டோபேர்னு சொல்லுவார்கள். அவர்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், டெக்னாலஜி அண்ட் ரிலேஷன் தான் எல்லாருக்கும் அடிப்படையாக, வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் மட்டும் எப்படி மேலையாக இருக்கிறார்கள் ஒரு கேள்வி கேட்டு பாப் ப்ரொடெக்டர் சொன்ன ஒரு பதில் சொல்லுகிறார். அதாவது அதற்கு வள்ளுவர் சொன்ன பதில் தான் அது, அந்த கருத்து. அதாவது ஆக்கம் அதனாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் முடியான் உடை. அந்த அசைவிலா ஊக்கம் என்பதுதான் நாம் இன்றைய தலைப்புக்கு கொடுத்திருக்கிற இந்த தரம் என்பது. ரிலேஷன்ஷிப்ஸ்ல ரெண்டு தான் அடிப்படை. நம்ம திரும்ப திரும்ப நான் என்னுடைய தோழர்கள் நண்பர்கிட்ட லூக்கஸ்ல இருக்கும்போது சொல்லின்னு இருப்பேன். நான் எல்லா மேனேஜர் பொசிஷன்ஸ்லயும் இருக்கிற வாய்ப்பு, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ற வாய்ப்பும் கிடைச்சது. ஸோ தன்னை வள்ளலார் சொல்றது அடிக்கடி எல்லாத்துக்கும் நம்முடைய பர்சனல் வாழ்க்கைக்கும் நம்முடைய சொல்ல போன சொந்த நம்முடைய பிரைவேட் லைஃபுக்கும் இது ரொம்ப பொருந்தும். நம்முடைய நட்புக்கு, உறவுக்கு, காதலுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். அதாவது தன்னை தழுவுறு தரம் சிறி அறியா, என்னை தழுவுறும் இனிய உறவை என்றும் உறவை என்று சொல்கிறார். அதாவது தரம் என்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாலும், மேனேஜ்மெண்ட் லெவல்ல நம்ம கிளாஸ் நடத்தும் ட்ரெயினர்ஸ் எல்லாம் எடுத்தும் போது சொல்லும் போது இட் இஸ் ஆட்டிடியூட், ஆப்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட், காம்பினேஷன் ஆஃப் 3 A's என்று சொல்வார்கள். ஆட்டிடியூட் என்பது மனோபாவம், ஆப்டிடியூட் என்பது அறிவார்ந்த தன்மை, ஆல்டிடியூட் என்பது எது உன்னை உயர்த்துகிறதோ அதுதான் நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். மலையேறோடு சேர்ந்துதான் நாம் மலையேறணும் தவிர, நான் பின்னால் ஒருவன் நிறைய பேர் மலையேறி கொண்டிருக்கும் போதும் பின்னால் இருக்கிற ஒரு மனிதன் கிண்டல் பண்ணி கொண்டே இருப்பார். இல்லை எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருப்பார். ஸோ எல்லாமே அந்த மனப்பான்மை உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணா என்ற பாடல் நம்மை புரிய வைக்கும். அதாவது என்னுடைய மகள் கிட்ட பேசும்போது ஜெய்ப்பூர்ல இருக்கிறேன். அப்போது எந்த ஸ்கூல் சேர்க்கிறது என்ற ஒரு கேள்வி கொண்டிருந்தது. இப்போது யூகேஜி படிக்கிறான். அவர்கள் ஒரு ஸ்கூல் சொன்னார்கள். அந்த ஸ்கூல் ரியான ஸ்கூல், நல்ல ஸ்கூல் என்று கூறினார்கள். நான் கூறினேன், நல்ல ஸ்கூல் மட்டும் போராது, நல்ல குட், இட் மே பி குட், பட் இஸ் இட் பெஸ்ட்? நம்பர் 1, குட், பெஸ்ட், எக்ஸலன்ட், அதாவது வேர்ல்ட் கிளாஸ். இந்த நிலையில் நாம் அந்த பள்ளியை பார்க்க வேண்டும், இந்த நிலையில் நாம் மனிதர்களை பார்க்க வேண்டும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இது மிக முக்கியமான பல கருத்துக்களை சொல்ல என்னுடைய விருப்பம் இருந்தால், ஒரு அடிக்கடி இந்த தரத்தை பற்றி நாம் இதை சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்று நினைத்த ஒரு கருத்து, ஓப்போ போனா சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியது நினைக்கிறேன். OHOOPONO ஓப்போ போனா இதை ஒரு ஆவாலியன் கான்செப்ட் என்று கூறுகிறார்கள். ஆவாலியன் நாட்டில் அந்த மக்கள் யார், ஆதிவாசி மக்கள், அவர்களிடையே இருந்த ஒரு கான்செப்ட். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் இது ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்டாக இன்று வளர்ந்து வருகிறது. அதாவது ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீ உன் மனதிற்குள்ளேயே நீ சொல்லிக் கொள்ளலாம். ஓகே, நன்றி சார். என்னன்னா, சாரி ஃபர்ஸ்ட், நம்பர் 1 சாரி, நம்பர் 2 forgive me, நம்பர் 3 ஐ லவ் யூ, நம்பர் 4 தேங்க்யூ. இதை இவனுடைய உடலுக்கு கூட, நம்ம உடலையும் நம்ம யூஸ் பண்றத அபியூஸ் பண்றது அதிகமா இருக்கு. சோ இது மாதிரி நம்ம நண்பர்கள் கிட்ட, மனைவி கிட்ட, அம்மா கிட்ட, இது எல்லாரிடமே உறவுகள்ல நமக்கு அந்த சேக்கிடார் சொன்ன மாதிரி, ஒருவனுக்கு முதல் எதிரி யாருன்னா அவன் தான். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்றாரு. மனைவி சோழன் பத்தி பெரிய சொல்லும்போது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் எதிரி தான். இது எப்பவுமே சுயம் தான் ஃபர்ஸ்ட் எதிரி. வேற யாரும் கெடுக்க வேண்டிய அவசியம் தீர்த்து மட்டும் பிறத்தர வரா சொன்னாங்க இல்லையா? சோ நம்பர் 1. நம்பர் 2 நம்ம சுற்றி இருக்கின்ற குடும்பத்தார். ஒருவனுக்கு எதிரி யார் என்றால் அவனுடைய வீட்டாராய் சத்து என்று இயேசு சொல்கிறார். சோ 3வது நம்ம சூழல்கள். சோ இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இறுதி வரை. இதை எப்படி மீட் பண்ணுவது அப்படின்ற ஒரு மனப்பான்மையை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஓப்போ போனா இந்த இது உதவும். இது ஒரு சிலோன் இருக்கின்ற ஒரு அண்ணாச்சி, ஒரு கஸ்டமர் வருகிறார். அந்த பெரிய பல கடைகள் இருக்கின்றன. அவர் கொடுத்த சரக்கு தவறான கொடுத்து விட்டேன் என்று முதலாளியிடம் அந்த வேலைக்காரன் சொல்லிவிட்டான். அவருக்கு ரொம்ப கோபமா வருகிறார். கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அவர் வருகிறார், வேகமா வருகின்ற அந்த அண்ணாச்சி வருகின்ற அவரை பார்த்து, அவரும் வியாபாரி இவரும் வியாபாரி தான், பார்த்து இவர் சற்றும் பதக்கப்படாமல் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இனிதாக வெளியே நின்று வரவேற்கிறார். அதுவும் எப்படி என்றால், அவர் சாதாரணமாக வரவேற்கவில்லை. அவர் கடையில் இந்த சிப்பந்திகள் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு
வெளியே நிக்க வைத்து ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வருவது போல அவர் வரவேற்பு போல என்னடா நம்ம குறை சொல்றதுக்காக நம்முடைய அவருடைய டேமேஜ் ஆன சரக்கு ஏதோ சம்திங் இருக்கு, அதை தூக்கிட்டு வந்து மூஞ்சில போடணும்னு வச்சு கோபம் வர்ற மனுஷன் அப்படியே முகம் வந்து அப்படியே வெடிக்குது. அப்ப அவர்கிட்ட வந்து எல்லாரும் ஒரே இருக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க, ஒரே கை கொடுக்கறதுக்கு சில பேர் வராங்க. அவர் எதுவும் கையெல்லாம் கொடுக்காம நேரம் உள்ள வர்றாரு. உள்ள வந்தோடனே அவர் உட்கார சொல்லி அவர் வந்து அந்த காலம் இல்லையா, அதனால வந்து 2 பேரை கூப்பிட்டு இந்த இது மாதிரி விசிறுவாங்க இல்லையா, சோ அது மாதிரி 2 பேர் வந்து கூப்பிட்டு அவர் வந்து ஏதோ ரொம்ப ஒரு ராயரா அவர் ட்ரீட் பண்ணி அப்புறம் அவருக்கு வந்து அவரிடம் பேசுகிறார், மோர் மற்றவை கொடுக்கிறார். முதல் வேண்டாம் வேண்டாம் சொல்கிறார்கள். பிறகு அவரை விடாமல் பேசி, ஐயா மன்னிக்க வேண்டும், ஏதோ எங்க பசங்க நடந்துட்டாங்க, தப்பு பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் தப்பு பண்றது சகஜம் தானே, நீங்க வந்து அதெல்லாம் நீங்க பெரிய மனுஷன், பெரியவர் எல்லாம், அதாவது பெரியவங்கன்னா என்னன்னா அது இலக்கணமே வந்து நீங்க தயவு செய்து பிழையெல்லாம் பொறுக்கிறது தானே உங்களுடைய கல்லாப்படி உங்களுக்கு தெரியாத பாட்டா, நீங்க அடிக்கடி சொல்ற பாட்டு தான் அப்படி சொல்லி அவரை வந்து கடைசியில் ஐயா இந்த கடைக்கு நீங்க எப்பவும் வரலையா, இந்த கடை பிடிக்கல வச்சுக்கல, நீங்க வந்து இந்த பக்கம் நீங்க போயிடலாம், இந்த கடை பக்கம் போயிடலாம், ஆனாலும் நீங்க வந்து வாங்காமயே இருக்கலாம் பரவாயில்ல, ஆனா இந்த கடைக்கு வாங்க, நீங்க தாராளமா இங்க மோர் சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், நீங்க எது ஒண்ணா சாப்பிடலாம், அது மட்டும் இல்ல சாப்பாடு சாப்பிடலாம், நீங்க நான் இருக்கிற சிப்பந்திகள் எல்லாரும் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி இருக்கேன், நீங்க வர்றது முக்கியம், நீங்க சாப்பிடுறது முக்கியம், எனக்கு நீங்க ஒரு இருந்தாலே நீங்க உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க அதெல்லாம் வேற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கார் அவர் அந்த காலத்துல வச்சிருந்தப்ப அந்த கார் வந்து எடுத்துன்னு போயிட்டு சரக்கு டபுளா எடுத்து போய் கொடுக்குறாங்க, கூட எக்ஸ்ட்ரா போனஸ். அதாவது அந்த கதை என்ன இப்போதும் வேறு இருக்கிறது. அதாவது அவர் இந்த இடத்தில் அவர் முதலில் அவர் மன்னிப்பும் கேட்கிறார், அதாவது மனமுழந்து சாரி சொல்கிறார். அதற்கு பிறகு நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை எப்படி காட்ட முடியுமோ விருந்தோம்பல் மூலம் காட்டுகிறார். அதற்கு பிறகு நன்றி சொல்கிறார். தொடர்ந்து நீங்க வாங்கலன்னு சொல்லு. சற்று அவர் போவதற்கு முன்பு அண்ணாச்சி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து அவர் உள்ள உருகிய அவர் அந்த வந்த கஸ்டமர் அவர் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து வேற கடைக்கு போவதற்காக வைத்திருக்கிறார். இவருடைய அந்த பேச்சு அந்த பேசிய விதம் பார்த்து அந்த பெரிய லிஸ்ட் இவருக்கு கொடுத்து, ஐயா இந்த வாட்டி நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், செகண்ட் சார்ஜ் தரேன், நீங்க வந்து ஒழுங்கா இந்த வாட்டி போடுறீங்களா பார்ப்போம், நான் சொல்லிட்டேன், இனிமேல் இந்த பக்கம் வந்தா இது சரியா இருந்தா வருவா எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கெத்தை காமித்து விட்டு அவர் போகிறார். சோ இந்த இடத்திலும் நம்முடைய இந்த இது போன்ற பல நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் ஒரு ஹிஸ்டரி என்று சொன்னோம். நான் ஒரு குவாலிட்டிக்கு பிறகு ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது என்று, அது மிகவும் ஆச்சரியமான இது. அந்த காலத்திலிருந்து மிகச் சிறப்பான ஹிஸ்டரி இருக்கும் நிலையில் நாம் அடிக்கடி நாம் வியந்து கொண்டிருப்பது நம்முடைய மைக்கேல் ஏஞ்சலோ பற்றியும் பேசினோம், மற்றும் நண்பர்கள் பேசினார்கள். நம்முடைய லியோனார்டோ வின்சி அவர்களை பற்றி நாம் அறிவோம். அவர்கள் எழுதிய அவர்களுடைய ஒரு ஸ்மைல், அந்த மோனலிசா என்ற இது, அவர்கள் வடித்த சிற்பங்கள், அவர்கள் எல்லாம் என்னென்ன செய்தார்களோ அதைத்தான் ரிப்ளிகேட் செய்தேன் என்று ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறார். அவர் எந்த உணர்வோடு செய்தாரோ, அது என்ன எப்படி பிடித்துக் கொண்டாரோ அதை நான் என்னுடைய பாணிகள் ஐபோனுக்கு நான் அதை மாற்றினேன். இன்றைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதாவது இது வந்து எப்படின்னா அவர் செய்யறது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, மெர்ஜிங் ஆஃப் ஆர்ட், சயின்ஸ் அண்ட் மெர்ஜிங் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லலாம். அதாவது கிரியேட்டிங் மல்டி டைமென்ஷனாலிட்டி அண்ட் பர்பஸ் அண்ட் பிளேஃபுல்னஸ் அண்ட் பிளிஸ் அண்ட் ஜாய். இதுதான் வந்து ஐபோன் பின்னால் இருக்கின்ற ஒரு காரியமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு கூட்டத்தில் கூறினார். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் பீயிங் அண்ட் ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன். அதாவது ஒரு இணைப்பு இருக்கிறது, தன்னுடைய காரியத்தை செய்தார். அது அந்த காலகட்டங்களில் அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது, ஆனா குவான்டிட்டி இல்லை. அப்புறம் இது வந்து சின்ன ஒரு கான்செப்ட், முக்கியமான கான்செப்ட் QQS. இது நெப்போலியனில் 1928 எழுதப்பட்ட ஒரு லா ஆஃப் சக்சஸ் என்ற புத்தகத்தில் வருகிறது. அவர் சொல்லுகிறார், Q என்பது எக்ஸலன்ஸ் இன் தி ஒர்க். அதாவது உன்னுடைய மனப்பான்மை எல்லாவற்றிலும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். குவான்டிட்டி என்பது வால்யூம், ஸ்கேல். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும். அவர்களுக்கு தேவையான அந்த குவாலிட்டி மிக முக்கியமான கவனிக்க வேண்டும் என்று. நம்பர் 1 குவாலிட்டி, நம்பர் 2 குவான்டிட்டி, நம்பர் 3 வந்து ஸ்பிரிட். ஸ்பிரிட் என்பது எப்படி நாம் இப்போது புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் இல்லையோ, இந்த
லியோனார்டோ வின்சியிலிருந்து இந்த ஐபோன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வரை அது வந்து இப்போ லேட்டஸ்ட் ஏஐ கூட சேர்த்துக்கோங்க. இது ஸ்பிரிட் என்பது எல்லா காலத்திலும் இருக்கத்தான் இருக்கும். பேஷன், டியூஷன், எந்திசிசம் என்றெல்லாம் கூறலாம். இதை இந்த ஒரு கட்டத்தில் குவாலிட்டிக்கு மிகவும் மதிப்புறது. பிறகு இண்டஸ்ட்ரியேஷன் வந்து குவாலிட்டி மீட்ஸ் குவாலிட்டி, குவாலிட்டி மீட்ஸ் குவான்டிட்டி என்ற அளவில் அது மாறியது. அதற்கு பிறகு ஸ்டோரியா வந்தவர்கள் எல்லாவற்றிலும் நாட் ஓன்லி குவாலிட்டி அண்ட் ஆல்சோ பிளஸ் அடாப்டபிலிட்டி என்று அவர் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை இன்னும் அதிகமாக, இன்னும் சிறப்பாக அவர் மாற்றினார். மிகவும் இந்த காரியங்களை பற்றி நான் சற்று யோசித்துக் கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த போது என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய ஒரு காரியம், இந்த அமேசானில் இருந்து அமேசானுடைய ஓனரை பற்றி ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி படிக்க நேர்ந்தது. மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது எல்லா இடங்கள்லயும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட், நான் வந்து 2 புத்தகம் எழுதியிருக்கேன், அப்புறம் 2-3 சினிமா இந்த ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லா இடங்களும் கவியரங்குகளும் போகும்போது கூட, புக் ஃபேர் எல்லாம் போகும்போது கூட இந்த ஓனர்ஸ், பப்ளிஷர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லும்போது என்னன்னா, புக் எல்லாம் யாரும் படிக்கிறது இல்லப்பா, புக் யாரும் வாங்குறது இல்லப்பா, இப்படி சொல்லும் போது அந்த புத்தக விற்பனையே ஒரு உயர் தளத்தில் கொண்டு போனது அமேசான். அது வித்தியாசமாக கிண்டில் போன்று பல காரியங்களை ஏதோ அவர்கள் ஏதோ இலவசமாக கொடுப்பது, அமேசான் ரேடியோ, அமேசான் மியூசிக் என்று பல காரியங்களை வைத்திருக்கிறார்கள். அதற்கு அந்த ஃபவுண்டருடைய ஒரு முக்கியமான ஜெஃப் பெசோ, ஜெஃப் பெசோ என்பவர் அவர்தான் மிகவும் அடிப்படையான காரணம். அவர் எப்போதும் அவருடைய அலுவலகத்தில் மற்றவர்கள் எல்லாரும் சொல்வது போல டூ குட், ஃபீல் குட், கெட் குட் என்றெல்லாம் சொல்வது மட்டுமில்லாமல், அந்த கூட்டங்கள் நடக்கும்போது ஒரு எம்டி சேர் ஒன்று பக்கத்தில் போட்டு வைத்திருப்பாராம் அவர் பக்கத்தில். என்னையா இதற்கு இந்த எம்டி சேர் போட்டுக்கிறார்கள் என்றால், அதற்கு சில சமயம் பதில் சொல்லாமல் நீங்களே பொறுத்துக் கொள்ளுவார். அதற்கு பிறகுதான் அவர் மற்றவர்கள் மூலமாக மற்றவர்கள் ஒரு கட்டத்தில் கூறினார், இது இந்த எம்டி சேர், இந்த என்னுடைய பக்கத்தில் இருக்கின்ற காலியான சேர் எதை குறிக்கிறது என்றால் கஸ்டமர். இங்க நான் முக்கியம் அல்ல, அவர் தான் முக்கியம். முதலில் அவரை நீங்கள் கவனிங்கள், என்னை நீங்கள் கவனிப்பது வேறு விஷயம் என்றெல்லாம் கூறுவாராம். இது ஒன்று. இன்னொன்று அர்த்தம் இன்னொரு இடத்தில் நாட் ஒன்லி கஸ்டமர், இந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதாவது நாம் வந்து வெளிய சூட்சம் ஸ்தூலமா இருக்கலாம் நம்முடைய பிசிக்கல் பாடி, உள்ள ஒரு சூட்சம் ஒன்று இருக்கு, அதை தான் சொல்றேன் ஸ்பிரிட், QQS, அதாவது குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டை இந்த இடத்துல சேர் போட்டிருக்கேன். அது வந்து நீ கஸ்டமர் நினைச்சுக்கலாம், எப்படி வேணா நினைச்சுக்கலாம். பட் யூ மஸ்ட் பி வெரி மச் you must be very much confined, you must be very much understanding there is something else. அதாவது வாழ்க்கையில் வந்து 3 விஷயம், 3 கூறுகளாக தான் வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று இன்டர்னல், ஒன்று எக்ஸ்டர்னல், மூணாவது வந்து எட்டர்னல். இந்த எட்டர்னல் என்பது இருக்கும்போது நாம் ரொம்ப இந்த குவாலிட்டி முக்கியம், பர்ஃபெக்ஷன் முக்கியம் என்று சில பேர் வந்து என்னுடைய ஆபீஸ் லூகாஸ்ல ஒர்க் பண்ணும்போது பல முறை பார்த்திருக்கிறேன். ஜெஃப் பெசோ, அதாவது அமேசானுடைய ஓனர், அவர் வந்து சொல்றாரு, டிஸ்அக்ரி. அவருடைய கிட்ட, அவருடைய கஸ்டமர்ஸ், அதாவது எம்ப்ளாயிஸ் கிட்ட டிஸ்அக்ரி அண்ட் கமிட் டு தி பிரின்சிபல்ஸ், டிபேட் ஐடியாஸ். நீங்க திட்டுங்க, லெட் அஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி அண்ட் பட் இது டோஸ்ட் மாஸ்டர்ல அடிக்கடி நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எது ஒண்ணா நீங்க சொல்லலாம், அது ஈவன் நீங்க டிஸ்அக்ரி ஆல்சோ யூ கேன் டு இட் அண்ட் delete, அதாவது வந்து ஈவன் இஃப் இட் இஸ் இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி தான் இது கெய்சான், டொயோட்டாவில் ஆரம்பித்த, ஜப்பானில் ஆரம்பித்த அந்த கெய்சான் என்ற நிறுவனம் சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்தில் QQS என்றும் வலியுறுத்தி கூறலாம். லிங்கனிடம், ஆபிரகாம் லிங்கன் சரியான நபர்களோடு தோழமை, அதாவது கொள்ளவில்லையே என்று இந்த உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கும் போது சில பேர் அவரிடம் வந்து கூட்டார்கள், ஐயா நீங்க வந்து ரொம்ப ஒழுக்கமானவா தெரியுறீங்க, ஆனா உங்க ஜெனரல் பாருங்க, கிராண்ட் காலையில ஏண்டா குடிக்கிறான்,
மத்தியானம் இதெல்லாம் குடிக்கிறான், இப்படியே அவனை போய் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு தேவை வெற்றி, போர்ல வெற்றி, அது யுக்திகள், இது யுத்த காண்டம். இந்த இடத்துல அர்ஜுனா மாதிரி ஒருத்தர் இருக்கான், யாரு அந்த கிராண்ட், அவனுக்கு பாட்டில், பீர் பாட்டில் ஏதோ ஒன்று கேட்டேன்னா அவனுக்கு டன்ஸ்ல கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா அது அவன் குடிச்சாலும் அந்த இடத்துல போகும்போது ஸ்டெடியா இருக்கான். எத்தனையோ பேர் வெட்டியா இருக்காங்க, நிறைய பேர் எனக்கு தோல்வி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம இவன் வெற்றி கொடுத்ததால் நான் அதை போல மனிதரைத்தான் ஜெனரல், நீங்க அதுக்காக எல்லாரும் குடிக்கணும் சொல்லல, பட் அதை நான் பெருசா எடுத்துக்கவும் இல்லை. சோ என்று கூறினார். சோ இந்த ஜப்பானீஸ் அந்த அமேசான் நிருபர் சொல்லியது போல ஸ்டார்ட் வித் ஸ்பிரிட் என்றதுதான் மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்க முடியும். இந்த நேரத்தில் அடியன் படத்தினுடைய ஒரு காட்சி, ஒரு சீன் பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் இருந்து கொண்டிருக்கிறது மேனேஜ்மெண்ட் நண்பர்கள் நடுவில். அன்பி கேரக்டர், அதாவது மல்டி கேரக்டர், அதாவது 2 விதமான மல்டி பர்சனாலிட்டி இருக்கும். ஒரு பக்கம் ஒரு தோசை கடைக்கு செல்கிறார், அது அந்த கடைக்கு சென்று அவர் பிரச்சனை பண்ணுகிறார். அது தோசை இந்த சைஸ் இருக்கணும், அந்த சைஸ் இருக்கணும், ரூல்ஸ் எல்லாம் பேசுறோம். வர்றவங்க எல்லாம் காலியா அவங்க சாப்பிட்டு போயின்னு இருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இட்ஸ் ஃபர்கெட் யுவர் ஈகோ, அங்க தோசை நல்லா இருக்குதா சாப்பிடுப்பான், எல்லாமே ஹைஜீன் எல்லாமே முக்கியம் தான். ஆனா வர்ற பாமர மக்கள், சாதாரண மக்களுக்கு அவங்க இதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல அம்பி கொஞ்சம் கீழே இறங்க சறுக்கிறதுக்கான அப்படிதான் அந்த கேரக்டர் கொண்டு போறாரு. சோ இது ஒரு மிக ஒரு வாழ்க்கையில சில பேர் எப்படி ஐஎம் ஓகே யுவர் நாட் ஓகே என்ற அடிப்படையில் நாம் இருந்தால் அது சரியா வராது என்பதும், நாம் எந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய இந்த நேரத்தில் கோயிங் டுவர்ட்ஸ் சொல்யூஷன்ஸ். இது ஏதாவது பாதையை பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, அது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் சொன்னது போல. மனம் இருந்தால் பறவை கூட்டில், என்னுடைய எஃப்எம் ஃபேக்டரி மேனேஜர் அடிக்கடி பாடக்கூடிய ஒரு பாடல், அந்த நிகழ்ச்சிகள்லாம் பாடும்போது, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுப்பிலே மலையை காணலாம் என்று சொன்ன அந்த மனதை நாம் பெறுவதற்கு இந்த நட்பு நிதி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உதவுகிறது. எனக்கும் பெரிதாக உதவி கொண்டிருக்கிறது. இந்த குவாலிட்டி சர்க்கிள் இப்ப ஆரம்பிக்கும் போதெல்லாம் பேசும்போது நான் சொல்வது பீட்டர் டெக்குடைய கோட்டு தான். அதாவது அதாவது வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் என்றால் த ஆர்ட் ஆஃப் மேனேஜிங் பீப்புள், ஆர்ட் ஆஃப் கெட்டிங் த திங்ஸ் டன். இது தரம் தான். தரத்தை அடிப்படையில் நாம் அந்த எப்படி நடத்துவது என்பதை தான் நிர்வாகிகள் நமக்கு அறிவிக்கிறது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. அந்த வீணையை தந்த நட்புக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கூறி, இது மாணிக்கவாசர் சொல்வாரே, என்னையும் பணி கொண்டு அது போல என்னையும் பேச வைத்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. ஊனக்கண் பாசம் உணராபதியே ஞானக்கணி சிந்தை நாடி என்கிறார் நம்முடைய சிவஞான போதம் ஆசிரியர். அந்த ஞானக்கணி சிந்தை நாட நாம் முயற்சிப்போம். நெப்போலியன் ஹில் பற்றி இது 2 குறிப்பு தான். நெப்போலியன் இதுல அத்தனை புத்தகங்கள் 2 குறிப்புகள் மறக்கலாம் என்று. 1 தன்மை, 2வது மாஸ்டர் மைண்ட். இதை புரிந்தவனா எல்லாம் புரிந்துக்கலாம். இதை பற்றி திருவருட்பயன் சொல்கிறது 77வது குறள், பேய் ஒன்றும் தன்மை பிடிக்கும் அளவும் இனி நீ ஒன்றும் செய்யாதுங்கள். அந்த தன்மை சொல்லினேன், தீவிரத்தன்மை, தீவிரத்தன்மை, அந்த தன்மையை தான் மோகதி சிவம் திருவருட்பயனுடைய நூல். திருவருட்பயன் என்பது திருக்குறள் அறமுறை என்பது போல அது வீடை பற்றி மட்டும் கூறுகிறது 100 குறள். அந்த குறள் 77வது குறள் பேய் ஒன்று தன்மை இருக்கும். அந்த தன்மையை பற்றி நெப்போலியன் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கி சொன்னது போல அந்த கருத்துக்கள் எனக்கு தோன்றுகிறது. அன்பு கூர்ந்து நம்முடைய அடியுடைய வேண்டுகோள், சிவஞான போதும் மிக சிறிய 40 அடி புத்தகம், 40 வரிகள் தான், 100 குறள்கள் தான், 200 லைன் தான் திருவருட்பயன். அன்பு படியுங்கள். அனைவரும் பெறுவோம். அனைவருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் அடியனை வாழ்த்துவதற்கும், அடியன் குடும்பம் இங்கே ஜெய்ப்பூரில் இருக்கும்போது சமாதானமாக இருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கோருகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுப்பதற்கு மிக சிறப்பாக அனைவரும் வந்திருப்பதற்கு மிக மிக நன்றி. நன்றி சார். ஒரு அருமையான ஒரு உரை அப்படிதான் நம்ம சொல்லலாம். மில்டன் ராஜசேகர் சாரை கோட்ஸ் ராஜசேகர் சார் அப்படின்னு இன்னிலேருந்து நம்ம மாற்றி அழைக்கலாம். நிறைய கோட்ஸ், சூப்பரான கோட்ஸ் எல்லாம் சொல்லி மிக அருமையாக எடுத்துட்டு போனீங்க.
ஓப்பன் அந்த ஒரு மளிகை கடையில வந்து அவர் சர்வீஸ் புவரா இருக்கும்போது அவருடைய குவாலிட்டி சார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை வச்சு அவர் திருப்பி அவர் அந்த கஸ்டமரை தக்க வச்ச விஷயங்களா இருக்கட்டும். ஸோ QQS அப்படின்ற ஒரு விஷயம், எக்ஸலன்ஸ், அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு சொன்ன விஷயமா இருக்கட்டும், குவாலிட்டி, குவான்டிட்டி அண்ட் ஸ்பிரிட், ஒன்னுத்துக்கும் எடுத்து அந்த அர்த்தங்களோட அந்த எக்ஸாம்பிளோட சொன்ன விதங்கள் உங்களோட அனுபவத்தை காட்டுது ஐயா. ஸோ அருமையான ஒரு செஷன் வழங்கியிருக்கிறீங்க. இன்னைக்கு ஃபவுண்டர் வந்து என்ன ஃபீட்பேக் செஷன் எடுத்து சொன்னதுனால நான் உள்ள வந்திருக்கிறேன். ஸோ இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவங்க யாராவது இருந்தால் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. இன்று திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் உலகில் உள்ள அனைவருக்கும் நற்புலரி மற்றும் நம் குழு சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஃபீட்பேக் வழங்குறவங்க கை உயர்த்தி அவங்கள இப்ப கூப்பிடுற நேரம். முதலில் அருணகிரி சாரோடைய ஃபீட்பேக். குட் மார்னிங் நற்புலரி. குட் மார்னிங் ராஜசேகர் சார். யூஸ்வலா ராஜசேகர் சார் வந்து நாங்க ராஜஸ்தான் ராஜசேகர்னு சொல்றோம். ஸோ இன்னையிலேருந்து ரமேஷ் சார் சொன்ன மாதிரி கோட்ஸ் ராஜசேகர் சார் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டா, உங்கள் அங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டா அப்படின்னு ஆரம்பிச்சு டச் பண்ணாத கார்னர் செயல்லன்னு சொல்லலாம். ஆபிரகாம் லிங்கனோட தளபதியா இருந்தாலும் சரி, வள்ளலாறு, திருக்குறள், ஏராளமான மெசேஜ், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், எட்டர்னல், அருமை. ஸோ கருத்து செறிந்த ஒரு செஷன் இன்னைக்கு வந்து. இதுதான் டேக் ஹோம் மெசேஜ்னு இல்லை, உங்களோட ஃபுல் செஷனே வந்து டேக் ஹோம் மெசேஜ் தான், அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கு. இது வந்து உங்களோட குவாலிட்டியை காட்டுது, உங்களுடைய அனுபவத்தை காட்டுது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய யூனிக்னஸா நான் பார்க்கிறேன். நன்றி ராஜசேகர் சார். தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை கொடுங்க. மற்ற எல்லா தளங்கள்லயும் தொடர்ந்து பயணிங்க. வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. சூப்பர் சார். விமானம் போல விசாலமான ஒரு ஃபீட்பேக் வழங்கியிருக்கீங்க, சூப்பரா இருந்தது. அடுத்து ஹீலர் சார், வாங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய ஹீலிங்காகவும் அருமையான ஒரு ஃபீட்பேக் வழங்க வருவார். அனைவருக்கும் காலை வணக்கம். சார் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, நான் உள்ள நுழையும் போது, அதாவது வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறது, அவங்க நாலேஜுக்கு மரியாதை கொடுக்கறது, அது வேற டைமென்ஷன். ஆனா நம்ம உள்ள வரணும்ல, ஏன் என் காதுக்குள்ள விழுவணும்ல அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். என் காதுக்குள்ள ஒரு ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம், நான் எப்பொழுதுமே உண்மை பேசி பழக்கம், 5 நிமிஷம் வரைக்கும் உங்க ப்ரோக்ராம்ல உள்ள வந்தேன். ரைட்டியா பேசுறாரு அப்படின்ட்டு டக்குன்னு இன்ஸ்டாகிராம் போனேன், 2-3 வீடியோ பார்த்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச ஆட்டிடியூடும் ஆப்டிடியூடும் தாண்டி ஆப்டிடியூடுன்னு ஒண்ணு சொன்னீங்க. அந்த வார்த்தை என்னை இந்த பக்கம் இழுத்துருச்சு. என்னடா அது, இது வந்து நான் இந்த ப்ரோக்ராம் எப்படி பாக்குறேன்னா 3-2-1 பாக்குறேன். 3-2-1 3 விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சு, 3வது விஷயம் என்னன்னு நான் தொட ஆரம்பிச்சு, 2 விஷயத்த பார்த்து 2 பக்கம் இருக்கும். நீங்க சொன்னது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 2யுமே போட்டிருக்கீங்க, பிளஸ் அண்ட் மைனஸ் போட்டிருக்கீங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் தட்டிருக்கீங்க, யூஸ் அப்யூஸ். அந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டோம்னா போதும், ஒரு ஜென்மா போதும். யூஸையும் அப்யூஸையும் எடுத்துக்கிட்டு எதை எடுத்துக்கிட்டு எப்படி விளையாடணும், ரைட்டு. அதுல ஒரே ஒரு முத்தாய்ப்பா அடிச்சது, உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணா. எப்படி கண்ணா? உள்ளத்தில் உள்ளதுதான் உலகம் கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சொன்ன உடனே நான் குழந்தை கேட்பா இது மாதிரி சொல்லுவேன் அப்படின்னாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு விட்டுட்டாரு எனக்கு ஆதகமா. என்ன நடந்ததுன்னா, இவர் எங்கெல்லாம் எதை விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆஃபர் நான் பிடிச்சுக்கிட்டே வந்தேன். எதிரி அவன் தான், நமக்கு யார் எதிரி? நம்ம தான் அப்படின்னு. எதிரின்னு சொல்றீங்க, அப்புறம் நமக்கு நண்பன் நான் தான் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். அதாவது மிஸ்ஸிங் ஃபேக்டர்னு, நான் எதற்காக உயர வேண்டும் அப்படிங்கிறத, இந்த பேசுதல் பேசாம இருத்தல், கடைக்கு வாங்க இருக்க, அதாவது வாங்காம இருக்க வாங்க, அது வேற லெவல். நீங்க வாங்காம இருக்க வாங்க அப்படிங்கிறது அதை புத்தாய்ப்பா எழுதிக்கிட்டேன். இன்டகிரேஷன் ஆஃப் ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன். இன்டகிரேஷன் ஆஃப் ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன்ங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு
கொஞ்சம் டைம் எடுக்கும். என்னடா அது ஒரு ஆள் பொருளை வாங்கிட்டா என்னப்பா இப்படி இருக்கு அப்படிங்கிறான். என்ன இப்படி இருக்குன்னா அது விலையில இப்படி இருக்கா, பொருள்ல இப்படி இருக்கா, பொட்டலம் கட்டினது சரியில்லையா அப்படின்னா அந்த ஃபீலிங் அண்ட் ஆக்ஷனும் ரொம்ப முக்கியம். இந்த எண்ட் யூசரோட சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஷன், ஃபியூஷன், கிரிட்டிசிசம்ங்கிறத மூணையும் எடுத்துக்கிட்டது. அதெல்லாம் எழுதி மாறாது. பல காரியம் செய்தல் அப்படிங்கிறதுக்கு கடைசியா கொண்டு வந்து நிறுத்தினீங்க. நாட் ஒன்லி குவாலிட்டி, அடாப்டபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அடாடா, இந்த உலகத்துல நான் பிறந்தது முக்கியம் இல்ல, இன் வாட் வே ஐ கனெக்டிங் வித் த பீப்புள், கனெக்டிங் வித் ரிசோர்சஸ், கனெக்டிங் வித் தாட்ஸ், கனெக்டிங் வித் ஆக்ஷன், எல்லாத்தையும் போட்டு உள்ள நுழைஞ்சு பல காரியம் செய்ய வந்திருக்கோம்டா அப்படிங்கறதும் அமேசான் வந்து ரேடியோ முதற்கொண்டு பண்றாங்க அப்படிங்கிறது. ஒரு எம்டி சேரை போட்டீங்க பாருங்க, ஆஹா, எம்டி சேர்ல எங்க உட்காடுறான், யார் உட்காடுறான், எதுக்காக உட்காடுறாங்கிறதெல்லாம் தெய்வமே. நான் வந்து எனக்கு ஒரு என்னோட ஆசை என்ன அப்படிங்கறது, நான் ஏற்கனவே சொன்ன ஆசையை நிறைவேற்றின இந்த நற்புறக்கு முதல்ல நன்றி. நேற்றுக்கு ஸ்பீச் கொடுத்தாங்க, கவிதையை போட்டாங்க, ஆஹா, நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல வச்சிட்டேன். அதாவது நான் ஆசைப்பட்டது யாரும் ஒருத்தவங்க பண்றாங்களே, அவங்க பண்ணுனதை நம்ம எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுல என்ன கஷ்டம்? வச்சுட்டு இன்னைக்கு போட்டேன் டெய்லி பேசிஸ்ல வெபினார், டெய்லி வெபினார் வேணும்னா தொடர்பு பண்ணுங்க, டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி அப்படின்னு போட்டுட்டேன். அதனால டு ட்ரை டு ஷேர் தட், அந்த அவங்களோட இதை வந்து போடுங்க. ஒவ்வொருத்தரும் நாலேஜ் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல இப்ப மில்டன் சாரோட நான் பேட்டி எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க பேசுறீங்க, நானும் நீங்களும் டிஸ்கஷனோட ஒரு வீடியோ என்னோட யூடியூப்ல ஏத்துறோம். எப்படி ஏத்துறோம் அப்படிங்கும் போது ரெண்டும் கலந்ததுதான். ஒருத்தர் உச்சத்தை தொடணும்னா மிச்சம் அல்ல, அது உச்சம். அந்த உச்சத்தை தொடர்றதுக்கு உண்டான அந்த டிஸ்கஷனா மாத்தணும். அது வந்து பவர்ஃபுல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். வாழ்க பல்லாண்டு, ஈச் அண்ட் எவ்ரிடே. அதே மாதிரி ஃப்ரூகாலிட்டியை பத்தி நேத்திக்கு பேசின தெய்வம் இன்னைக்கு வந்து கையில எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் ஃபீட்பேக் எல்லாம் குடிக்கவே சொல்றது, அடாடா நேத்திக்கே இதுக்கு உண்டான ஒத்திகை நடந்திருக்கு. எவ்வளவு அவருக்கு நேத்திக்கு கொடுத்ததுக்கு ஃபீட்பேக் வேற லெவல். சந்தோஷம், வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. ஈச் அண்ட் எவ்ரிடே we have to spread the knowledge-ங்கிறோம். பணத்தை சேர்க்க சேர்க்க அழகு, அறிவை கொடுக்க அழகு, கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்ஸ் அ லாட். ஷீலர் கொடுத்த நீளமான ஃபீட்பேக் ரொம்ப அருமை. ஆல்மோஸ்ட் ராய்சாய் சாருக்கு ரசிகராயிட்டாருன்னு நினைக்கிறேன். நற்புலரிக்கே ரசிகர் தான் அவரு. பிரதிவராஜன் சார். தேங்க்யூ சார். ஒரு அருமையான செஷன் சார் இது. அதாவது தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் அது தரத்தில் குறைவதுண்டோ அப்படின்னு சொன்ன மாதிரி அதுல அடுத்த வரிகள் வந்து பாத்தீங்கன்னா, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அது சீற்றம் குறைவதுண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா பேசணும், நல்ல ஒரு நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, அடுத்தவங்களுக்கு அதை சொல்லணும், ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது அப்படின்னு சொல்லணும். சார் சிங்கம் தான் என்னைக்குமே. அது வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா வந்து ஒரு எவ்வளவு ஏஜ் ஆகணும்னு எனக்கு சார் நிறைய பேர் இருக்காங்க நற்பொழில. வீரசேகரன் ஐயா, தாமோதரன் ஐயா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 70s அப்படிங்கிறது அவங்களுக்கு 17 அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நல்ல நிறைய விஷயங்கள் கருத்துக்களை சொல்றதுக்கு வந்து அவங்க அவ்வளவு எந்தோட இருப்பாங்க. அது வந்து நமக்கு நற்பொழியோட அசட்னு நம்ம சொல்ல முடியும். மீண்டும் நம்ம ஒரு மில்டன் ராஜசேகர் சார் வந்து நற்பொழியோட அசட்னு சொல்ல முடியும். ஸோ அதில் நிறைய வெறும் கோர்ஸ், இனிமே கோர்ஸ் ராஜசேகரன் சார் தான் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம அருணகிரி சார் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிமொழிகிறேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு செஷன், இன்னைக்கு ஒரு லென்த்தியான செஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் ட்ரிபிள் ஏ சொன்னீங்க. ஆட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் சொன்னீங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணையும் தவிர்த்து ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய பிஹேவியரா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே இந்த பிஹேவியர் சொல்ல முடியும். ரொம்ப அருமையான கருத்துக்கள் ஐயா, நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் கொஞ்சம் இடையில தான் வந்தேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் லேட்டா தான் வந்தேன். நிறைய விஷயங்கள் இடையில நான் மிஸ் பண்றேன்னாங்கிறது தெரியல. நல்லா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான ஒரு ஃபீட்பேக். பிருத்திவிராஜன் சார் ஃபீட்பேக் இல்லைன்னா இந்த நற்புலரி இல்லை அப்படி எடுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு அருமையான ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் கோட் கொடுக்குற ஒரு பர்சன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். அடுத்து விவேக் ராஜா சார். தேங்க்யூ ரமேஷ் சார். சார் மில்டன் சார் கலக்கிட்டீங்க. நானும் பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும் போதுல இருந்து முடிகிற வரைக்கும் நிறைய, அதாவது பண்டில் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் பீயிங் வந்து பண்டில் ஆஃப் வாண்ட்னு ஒருத்தர் டிஃபைன் பண்றாங்க. நான் அதை எப்படி பர்சீவ் பண்றேன்னா பண்டில் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரே
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க. அந்த வயோதிகம் ஆஃப்டர் 40 பிகின்ஸ் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 40க்கு மேல இருக்கிற ஒவ்வொன்றும் சொத்து தான், முத்து தான். ஸோ அதை வந்து தொகுத்து நம்ம இந்த சொசைட்டிக்கு கொடுக்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நட்புணரி போல சில அமைப்புகள். அதுல நம்மளோட நேரத்தை ஒன்னா சேர்த்து யூட்டிலைஸ் பண்றோம் அப்படின்றது மிகப்பெரிய சொத்து. நீங்க சொன்ன அந்த பாடல் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. அதாவது அந்த கேரக்டராவே மாறி நடிப்பார் ஒவ்வொரு படத்துலயும் சிவாஜி கணேசன். அதெல்லாம் நான் உருவகப்படுத்துறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைய செஷன்ல நீங்க வந்து ஆழ்ந்து ஊறி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நிறைய கோர்ஸோட சொன்னீங்க. டீலர் சார் வந்து அழகா அதை ரீஸ்டேட் பண்ணாரு, பிரின்சிபல் சார் அழகா சம்ம பண்ணாரு. ஸோ அதனால ஒரு நிறைவான ஒரு செஷன். நீங்க என்னோட பர்சனல் பேஜுக்கு உங்களோட இந்த போட்டு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். விவேக் ராஜா சாரின் விவேகமான ஃபீட்பேக், நல்ல ஒரு அருமையா அப்சர்வேஷன், அவரோட அப்சர்வேஷன் நல்லா இருக்கும், சூப்பரா சொன்னார். தேங்க்யூ வெரி மச். தாமோதரன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். இனிய காலை வணக்கம். மில்டன் ராஜசேகர் சார் மிக சிறப்பான ஒரு செஷனை எடுத்திருக்கின்றார். அதாவது கஸ்டமர் கிட்ட நம்ம கிட்ட குறைந்தா வர கஸ்டமர் நம்மளை என்ன பேசுவாங்களோ என்ற ஒரு நினைப்பில் கஸ்டமரை நாம் வரவேற்கும் விதத்தில் அவர்கள் நினைப்பதை அவர்கள் மறந்து நம்ம மேல் பெரிய அபிப்பிராயம் கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தை இன்று அவர் பதிவு செய்திருக்கின்றார். அங்கத்திலே குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதில்லை, சிங்கத்தின் காலில் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை. அதே போல வியாபாரத்தில் தன் பக்கம் ஏற்பதில் ஒரு குறிக்கோளாக அமைந்து மிக சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் சார். அவருடைய சிறப்பான பேச்சுக்க வேண்டிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தாமோதரன் சார் எப்பவுமே ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி அழகா சொல்லுவாரு. சூப்பரா இருந்துச்சு, உங்க ஃபீட்பேக்குமே அருமை. அடுத்து என் இனிய நண்பர் வீரசேகரன். அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். கோட்ஸ் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளும் வணக்கம். குவான்டிட்டி குவாலிட்டி ஆனா அதுக்கு என்ன பேர் வச்சு தெரியுமா? லிட்டில் பாய். உலகத்தை அழிக்கிற மாதிரி நம்ம ஒரு பேரை வச்சோம். கணித மேதை, வரைவார், எல்லாம் சரி. அவர் மோனோலிசாங்கிறத ஒரு பெரிய படத்தை இன்னமும் அது வந்து எதுக்காக தெரிக்கிறாங்கன்னே தெரியாத அந்த மோனோலிசாவை வரைஞ்சாரு. அது வரை சரி. ஆனா ஒரு செய்தி நமக்கு எல்லாரும் தெரியும். ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் அந்த இதுல இருந்து. உண்மையா இல்லையா? திருடிட்டு போனால அங்கதான் அந்த ஸ்பிரிட்ட கொண்டாந்து நம்ம நிறுத்தணும்னா தெரியும். விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு திருட வந்த இடத்துல ஐயோ விழுந்துடுச்சு நகத்தை தேடிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த வீடு செல்வமா இருந்ததால திருட வந்தேன். இந்த ஏன் நகம் விழுந்துடுச்சு, அப்ப இது செல்வம் குறைஞ்சிடும், அப்ப எப்படி நான் வந்து திருட முடியும்? அதனால இந்த நகத்தை தேடுறேன்னு கடைசி வரைக்கும் தேடிட்டு இருந்தாலே அவனோட அவன் வந்து இந்த மோனோலிசாவை திருட போனவன் யாரும் பார்க்காம போனான். ஒரு மாலைய மட்டும் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு வந்திருந்தான்னா எப்படி இருந்திருக்கும் இந்த ஸ்பிரிட்? அதுதான் நம்ம வந்து ஒரு இதுல வந்து நம்ம ஸ்பிரிட்டை எப்படி கொண்டுட்டு போகணும் சொசைட்டிக்குங்கிறதுக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி மிகப்பெரிய கருத்துக்களை வழங்கி இருக்காங்க ஐயா. எனது அன்பான வேண்டுகோள் இதுதான்.
அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுதத்தை எங்களுக்கு தருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி வீரசேகரன் ஐயா. அருமையான ஃபீட்பேக்கோட அருமையான கருத்துக்களும் நீங்க எப்பவுமே கொடுப்பீங்க. அந்த லிட்டில் பாய் பத்தி நினைக்கும் போது சிரிப்பா தான் வந்து நீங்க சொல்லும் போது சூப்பர். அடுத்து சிவகணி மேடம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா, இன்னைக்கு உங்களோட உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம நண்பர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களுமே மின்னிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம கருத்துக்கள் அள்ளி தெளிச்சுட்டே தான் இருந்தீங்க. அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அனுபவமே வாழ்க்கையாய், அறிவாய், அழகாய், பணுவலில் பற்பல பரிசாய் திரட்டி நேர்த்தியாய் காட்டி அணு அணுவாய் ஆன்றோர் ஆற்றலில் கண்டோம். ஆளுமையின் மேற்கோளை அன்றாட நினைத்திட நீளும் தரத்தை நிறைவாய் நின்றிட எண்ணிலா கருத்துக்கள் ஏற்றம்தான் வாழ்விலே மண்ணில் மகத்துவமாய் மகிழ்ந்திட மாட்டினே. நேர்மறை ஆற்றலில் நெகிழ்ந்திடும் உள்ளமே ஆர்வமும் தொடங்கிட ஆக்கமாய் மாறிடும். குரலையும் காட்டியே குறைவிலா தரத்தினை திறமையில் தந்தீர் திவ்யமாய் புகைப்பட தரமதை காட்டி தனித்துவம் கொண்டே கரமதில் ஏற்போம் கற்றுவோம் நாளும். வாழ்க்கை நிறைவாய் கால் மனத்தில் ஏற்றிய அன்பான தோழருக்கு அகமகிழ அன்பான வாழ்த்து. நன்றி. எங்கள் கவிதேவதைக்கும் வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ரொம்ப நாள் கவி தேவதைன்னு சொல்லிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதிக இடம் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு நல்ல கவிதைகள் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நன்றி மேடம், சிவகணி மேடம். ஆமா, அப்பதான் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கலாம். யாரும் கரம் உயர்த்தலை. நம்ம தரம் உயர்த்துறதுக்காக இந்த செஷன் பண்றோம். உங்களுக்கு கரம் உயர்த்தி ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகே, அப்ப எல்லாரும் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கிறேன் நானு. பகத் சார் கரம் உயர்த்தி இருக்காரு, நீங்க பேசலாம். நன்றி சார். இன்னைக்கு மில்டன் சாரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கருத்துள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. அதோட வார்த்தைகள் நல்லா இருந்துச்சு. வாய்ப்பளித்த நன்றி குறிப்பிடுகிறேன் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக். லாவண்யா மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு செஷன் சார். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது வந்து சும்மாலாம் அந்த லைன் அவங்க சொல்லல, அவ்வளவு அழகா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் உங்களோட அனுபவம் வந்து ரொம்ப சிறப்பா எங்களுக்கு வழிகாட்டுனதா இருந்தது. ரொம்ப நன்றி சார். ஹேவ் a nice day all of you. தேங்க்யூ மேடம் உங்க ஃபீட்பேக். எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செஷன் ஒரே ஒரு செகண்ட் சார். சிவகணி மேடம் வந்து அந்த வேர்டிங் சொல்லும் போது ஒரு சிலதை 2 தடவை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசை. மேடம் நீங்க வந்து அதை ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் அதை வந்து 2வது தடவை சொல்லும்போது அப்படி உண்டான ஒரு போட்டு நினைக்கிறேன். நீங்க அந்த போஸ்ட் போடும்போது பாருங்க. தேங்க்யூ ஃபார் ஹீலர் சார். மில்டன் ராஜசேகர் சார், உங்களுடைய ஏற்புரை 1 நிமிடம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ரமேஷ் சார் எனக்கு பல விதத்திலும் ஊக்கப்படுத்திய ஒரு குரு. அதாவது என்ன சாதாரண ஆர்டினரி ட்ரெயினர் டோஸ்ட் மாஸ்டர் இருந்தவரை வந்து குளோபல் ட்ரெயினரா மாற்றுறது அவருடைய ஊக்கம் சொல்லலாம். அதாவது இந்த பீஸ் தாரமுடிய யூகே நடக்கிற சார் வந்து பேசலாம் சொல்லிட்டு கைட் எல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு அவர் ஃபீட்பேக் செஷன் நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன மாதிரி கோட் பத்தி சொன்னாரு.
நிறைய கோச் சொன்னாங்க. அதே ஒரு கோத்தோடையே முடிக்கிறேன். என்னுடைய இன்றைய நிலையை பற்றி கூறுகிறேன். விஜயராஜன் சொன்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இது ஓரளவுக்கு பொறுப்புன்னு நினைக்கிறேன். இந்த உலகில் எனக்காக யாரும் இல்லை, எனக்காக யாரும் இல்லை, நான் கூட இல்லை. அதாவது ரீசைக்கிள் பில்ல போடாம நம்மளை இத்தனை நாள் அந்த இறைவனுடைய மாபெரும் கருணைக்கு நன்றி கூறி, ரமேஷ் சார் வந்து தொடர்ந்து அதே போல உங்க எல்லா ட்ரெயினுக்கு எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான ஒரு ரொம்ப நன்றி. மீண்டும் வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டீங்க, ரெஸ்டோர் பண்ணிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம், ஆத்மார்த்தமா நன்றி. தேங்க்யூ மில்டன் சார், சூப்பரா இருக்கு. அருமையான ஒரு செஷன் வழங்கி இருக்கிறீங்க. தரம் நிரந்தரத்துக்கு தரமான ஒரு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. பவர் பேக்டு பர்சன் நீங்க, அதனாலதான் உங்களால தரமான செஷன் கொடுக்க முடியுது. ஸோ இன்றைய பேச்சாளர் மில்டன் ராஜ் சாருக்கும் ஃபீட்பேக் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, அலுவல் காரணமாக பாதியிலே போனவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவித்து, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட ஒரு சிறந்த செஷனோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்ல நாட்டாக உங்களுக்கு வருகிறேன். நன்றி.